என்னதுமா? என்னது வச்சிருக்க கையில? காமி. என்னதுமா இது? ஆமா, என்னது இது கையில வச்சிருக்கிறதுலாம்? என்னது? பேக்கா? எந்த கடையில வாங்கிட்டு வர? எந்த கடையில? நடந்து போய் கடையில வாங்கினியா? பாப்பா, ஒரு ஹேண்ட்பேக் என்ன ரேட்டு? ஒரு ஹேண்ட்பேக் எவ்வளோ ரூபா? கொண்டா, நான் எடுத்து பார்த்துடுங்க மக்களே. ஹேண்ட்பேக்கை எத்தனை ரூபாமா ஒரு ஹேண்ட்பேக்? எவ்வளவு? சரி, 3 பேக்கு எவ்வளோ ரூபா? 70 ரூபாயா? ஏம்மா, 70 ரூபாயா ஒரு பேக்கு? யாருக்கெல்லாம் வேணும்ட்டி வாங்கிவிடுங்க. அசனி உங்களுக்கு ஒன்று, அடுத்து எனக்கு ஒன்று வாங்கிக்கிட. என்ன 3 பேக் எடுத்துருக்கேன். என்ன எவ்வளோ ரூபா தரணும்? 1 ரூபாயா தரணும்? சரி தரையே. ஒரு பேக்கு 70 ரூபா, 3 பேக்கு 1 ரூபா. எப்படி இந்த மேடம், நீங்கள் இப்படி பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் புட்டுக்கிட்டு தான் போவோம். கேட்டீங்களா? ஆமாம், ஒரு லோடு மண்ணை தட்டிட வேண்டியதான் உங்கள் பிஸ்னஸில். விடுவாயா? நாங்கள் விடுவா. ஓ, நான் வச்சுக்கிடணுமா? சரி மக்களே, இங்கே பாருங்க மக்களே, ஒரு மாமரத்தில் உள்ள அவ்வளோ மாமர இலையும் பறித்து பேக்கு செஞ்சு ஹேண்ட்பேக்கு பார்த்துக்கிடுங்க. புது ட்ரெண்டிங். யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு கொரியர் போடுறேன். சரியா? இந்த பேக் ட்ரெண்டிங். யார் யாருக்கு வேணுமோ பப்ளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பப்ளு கொரியர் போடுவோம். அதானம்மா? எப்படி? அதான் வேணுங்கிறவங்க சொல்லுங்கன்னு சொல்லு. சொல்ல சரி மக்களே, ஆர்டர் போடுவாவா கொடுத்துருனேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்லாம் பேக் செஞ்சு விளையாடுறாங்களாங்கிற மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ உள்ள சம்மர் சீசனில் எல்லா பயவுள்ளையெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குது. இப்போ பாருங்கள், செஞ்சுட்டு வந்து பேக் அவளே இங்கே போட்டுட்டு மாங்காய்க்கு போய் நிற்கும். கடவுளே. சரி, ஒரு டாட்டா போய் சொல்லு. ஏ, நம்ம ஸ்டைல், அம்மா ஸ்டைலில் சொல்லு. இங்கே வா மக்களே. அப்ப பாட்டி மாங்க தர மாட்டா நீ சொல்லாம. மக்களே மக்களே, பப்ளே பப்ளே, ஓகே, டாடா பை.